அல்லாஹ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார் பொழுது கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்பொழுது கடைசியாக பார்த்தோம்னா இறைவன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அந்த நாட்டினுடைய மொழியில அல்லாஹ் அப்படின்னு பேர், அவ்வளவுதான். அப்போ இறைவன் ஏக இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒரே வார்த்தையில அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இறைவனோட நான் பேசணும்னா சமஸ்கிருதம் தான் தேவைன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இறைவனுடைய மொழிகள் தெரியாது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுறேன், நான் சொல்றதெல்லாம் அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி என்னுடைய பக்கத்து வீட்டு கோயில இருந்து ஆரம்பிச்சு தூரத்தில் இருக்கக்கூடிய இமயமலை கோயில் வரைக்கும் போயிட்டு வர்றது இது எல்லாமே பக்தியோட சார்ந்தது. அப்போ பக்தி என்பது ஒரு மார்க்கம், ஒரு வழி. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா வருவிக்க உற்றேன். வருவிக்க உற்றேன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சேன், நானு அனுப்பிச்சாள் நானுங்கிற. யாரு சொல்லி அனுப்பிச்சாள் அப்படின்னா அவர் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. யாரெல்லாம் பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்கிறானோ அவன் எல்லாமே புறத்துல இருக்கிறான். யார் பிற உயிர்களுக்கு கொலை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்து இந்த புலாலை மறுக்கிறார்களோ அவர்கள்லாம் ஏன் ஜாதிக்காரன். ஒரு மனிதன் மரணத்திற்கு பக்கத்துல போய் அடையக்கூடிய துன்பங்களை எல்லாம் பசியில அடையிறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு பசியை போக்குங்க, மீதி எல்லாம் இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்ம இந்த சேனலில் ரொம்ப வருஷமாகவே ஜோதிடம் குறித்த, இப்போ ஜோதிடமும் பக்தியும் எல்லா பக்தி சேனல்லையும் ஜோசியம் தான் போடுறாங்களே. இப்போ பக்தி அப்படின்னா என்ன? நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, என்னையா பக்தின்னு பேர் வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் ஜோசியத்தையே போட்டுக்கிட்டு இருக்க, அப்போ பக்திக்குள்ளே போகலாமா? அப்போ அது ஒரு பக்தி என்பது ஒரு வாசல்னு எடுத்துக்கோங்களேன். பக்தி என்பது ஒரு வாசல். அப்போ மார்க்கங்கள்னு சொல்கிறாங்க. மார்க்கங்களில் மொத்தம் 4 வகையான மார்க்கங்கள் இருக்குது. பக்தி, யோகம், ஞானம் அப்படின்லாம் இருக்குது. அப்போ வள்ளலாருடைய விஷயத்தையும் பேசிடலாம், மெதுவாக ஆரம்பிக்கலாம். நம்ம வள்ளலாருக்கும் மீதி ஞானிகளுக்கும் சித்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருந்துச்சுன்றதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்போ என்னன்னா, இது மெதுவாக ஆரம்பித்து பக்தி அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆரம்பத்தோட இந்த வீடியோவில் கொஞ்சம் ஜோசியத்தை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசலாம். இன்று பக்தியை பற்றி பேசிடலாம். பக்தி என்பது பொதுவாக இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய காதல் பேர் தான் பக்தி. இப்போ இறைவன் அப்படின்னா யார் அப்படின்னா அது கொஸ்டின், பெரிய கொஸ்டின். ஓகேங்களா? அது நம்ம இப்போ பொறுமையாக நம்ம விவாத பொருளாகவும் எடுத்துக்கலாம், ஒரு பேசக்கூடிய தகவலாகவும் எடுத்துக்கலாம், நிறைய தகவல்கள் பரிமாறிக்கலாம். ஏன்னா யாருக்குமே இறைவன் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தைக்கான இல்லைன்னா அந்த வஸ்துக்கான விளக்கங்கள் யாருமே இதுதான் அப்படின்னு சொல்லி அறுதிட்டு சொல்லலை. நான் சொல்கிறது இப்போ நீங்களும் நானும் பேசுகிறதில்ல, ஞானிகளுடைய புத்தகங்கள்லேயே இதில் நிறைய மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஒரு சிலர் சிவம்னு சொல்கிறாங்க. இப்போ வள்ளலாரே சிவம் அப்படின்ற வார்த்தையை நிறைய இடங்களில் குறிப்பிடுறாரு. ஆனால் அந்த சிவம் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தில் மும்மூர்த்திகளும் வாசலில் நின்றனர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3 மூர்த்திகள் அவர் என்ன சொல்றாரு? ருத்ரன், பிரம்மன், விஷ்ணு, இந்த 3 பேரும் வாசலில் நின்றிருந்தார்கள், நான் மட்டும் உள்ள போனேன் அந்த இறைவனுடைய கோட்டைக்குள்ள அப்படின்னு பாடுறாரு. அப்போ இவங்க சிவம்னு சொல்லக்கூடிய, அப்போ ருத்ரன் அப்படின்னா சிவன் அப்படின்றத நம்ம ருத்ரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ருத்ரன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சடை வைத்துக்கிட்டு புலித்தோல் உடுத்திக்கிட்டு அந்த சர்பத்தை பாம்பை தோளில் சுமந்துக்கிட்டு அந்த திருநீற்று கீறுகளோட ஒரு இமேஜினேஷன் இருக்கு இல்லைங்களா, அவர் ஒருத்தரை நோக்கி தவம் இருக்கிறாரு. அவர் எதுக்கு தவம் இருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள். அப்போ இங்கே சிவன் அப்படிங்கிறது வேற, சிவம் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறதையும் சிலர் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி திருமூலர் குறிச்சிருக்கிறாரு. அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை, அல்லாஹ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஏதோ ஒரு பாய் ஒருத்தர் இருப்பார் பொழுது கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம தேடும்பொழுது கடைசியாக பார்த்தோம்னா இறைவன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அந்த நாட்டினுடைய மொழியில அல்லாஹ் அப்படின்னு பேர், அவ்வளோதான். அப்போ இறைவன் ஏக இறைவன் அப்படிங்கக்கூடிய ஒரே வார்த்தையில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படியே கிறிஸ்துவத்துக்குள்ளே உள்ள அப்படியே என்ட்ராகி போனோம் அப்படின்னம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே அப்படிங்கிறாங்க. பரலோகம் அப்படிங்கிறது அப்போ எப்படி மேலோகம் கீழோகம்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா எல்லாமே அனாதை தானே, ஆனால் அந்தரத்தில் தானே இருக்குது. இப்போ பரலோகம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது வேற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் வீற்றிருந்து பரமபிதானா ஆதி தந்தையே, பிதாங்கிறது தந்தை தானே. அப்போ எங்களை எல்லாத்தையும் தோற்றுவித்த ஒரு சக்தியே, அது என்னன்னா ஒரு சக்திங்கிறத நீங்கள் இயற்கையாக எடுத்துக்கலாம், பிரபஞ்சமாக எடுத்துக்கலாம். அப்போ ஆக மொத்தத்தில் யாரோ ஒருத்தர் இந்த படைப்புகளினுடைய ஆரம்பகர்த்தாவாக இருக்கிறார். உடனே அவர் தான் உட்காந்து செஞ்சாரு, ஆளுகளை ஒவ்வொரு எலும்பா எடுத்து வச்சு செஞ்சாரு, அவர் செஞ்சுதான் ஊதுனாரு அப்படிங்கக்கூடிய நம்மளுக்கு புரியாதப்போ அந்த கதையை சொல்லியிருக்கலாம். நிலாவில் இன்னுமே பாட்டி வடை சுடுது, இல்லைன்னா பாட்டி ஊரெல்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம நம்புறோம் இல்லைங்களா. அது மாதிரி நம் சிறு குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக கதையாக சொல்லிக்கலாமே தவிர அதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். அப்போ இங்கே ஏதோ ஒரு சக்தி, இப்போ நீங்களும் நானும் இருக்கிறோம், எதுக்காக இருக்கிறோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், ஏன் இத்தனை வருஷம் வாழ்கிறோம், திடீர்னு செத்து போயிடுறோம், ஏன் செத்து போயிடுறோம், அப்போ சாகுற வரைக்கும் நம்ம என்னத்தை கிழிச்சோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா. நம்ம தனியாக உட்காந்து யோசிக்கும் பொழுது நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் செத்தோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் குடும்பம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த பாண்டிங் எதுக்கு இருக்குது, ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம், ஏன் இந்தியாவில் பிறந்தோம், எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பர்பஸாக நம்ம வந்திருக்கோமோ அப்படிங்கக்கூடிய நிறைய கொஸ்டின். இது என்னன்னா தனிமையில் உட்காந்து விசாரம்னு சொல்கிறாங்க. சத் விசாரம் அப்படிங்கிறது கூட்டமாக ஒன்றும் தனியாக ஒன்றும் உள்ள ஒரு விசாரம், அதுதான் உள்கடை அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ இது சம்மந்தமாக இதுக்கு முன்னால் அந்த ஞானிகள் என்ன பேசியிருக்கிறாங்க, இது வந்து அவ்வளோ தீர்க்கமாக நீங்கள் நானோ நீங்களோ இந்த வீடியோவில் பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாது இருந்தாலும் கூட இந்த வீடியோக்கள் மூலமாக ஒரு கான்வர்சேஷன் மூலமாக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய பலருக்கு தகவல் கிடைக்கலாம். ஏன்னா நான் சின்ன வயசில் நான் வந்து கிராமங்களில் இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற மாதிரி மீடியாஸோ இல்லைனா யூடியூப்போ ஃபேஸ்புக்கோ செல்ஃபோனே கிடையாது இல்லைங்களா. எனக்கு ஓசோ புக்கு படிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து பெரிய ஆசை. ஓசோ புக்கு எங்கே கிடைக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், நம்மளுக்கு ஸ்கூல் புக்கு வாங்குறதுக்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வாங்குகிறோம் இல்லைங்களா. ஓசோ புக்கு அப்படின்னா ஓசோ வந்து ஒரு டைப்பை எழுதியிருப்பார், அவர் புக்கை படித்தா பைத்தியம் ஆயிடுவானுங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குன்ற ஒரு ஆர்வம். ஒரே ஒரு ஓசோ புக்கு ஏதாச்சும் ஒருத்தர் வச்சுருந்துருப்பார். இந்த லைப்ரரியில் போய் ஓசோ புக்கு கிடைக்கின்ற அறிவெல்லாம் அப்போ கிடையாது. இருந்தாலும் நம்மளே ஒரு ஓசோ புக்கு வாங்கணும், அன்யூடியம்னு ஒரு புக் இருக்குது அது வாங்கணும், கடவுளை கடந்து அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அது வாங்கணும் அப்படின்ற ஆர்வங்கள்லாம் இருக்கும் பொழுது அதை தேடுறதுக்கோ இல்லைன்னா அதை வந்து 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கோ 2 பேர் உட்காந்து பேசுகிறதுக்கோ ஆளுகளும் கிடையாது, அப்போ வசதிகளும் கிடையாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த யூடியூப் வசதிகள், பக்தி சேனல், குறிப்பாக நம்ம சேனல், இது எல்லாத்துலேயுமே வந்து இதை சம்மந்தமாக பேசுகிறதுக்கு ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு புரிந்த அல்லது நீங்கள் பேச நினைக்கக்கூடிய தகவல்களை இன்னொருத்தர் மூலமாக பேசி அது வழியாக உங்களுக்கு விடைகள் கிடைக்கிறது. இது மாதிரி ஒரு விஷயங்கள்ங்கிறது நல்ல ஒரு ஆரோக்கியமானது தானே. அப்போ தொடர்ச்சியாக இந்த சேனலில் பக்திகள் குறித்த, இப்போ பக்தியில் வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு பக்தி அப்படிங்கிறது ஒரு கடவுள் வழிபாடாக இருக்கலாம், எனக்கு பக்தி அப்படிங்கிறது ஞான சிந்தனையாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு யோக மார்க்கமாக இருக்கலாம். எப்படியோ வழி ஒன்று தானே, ஒரு இடத்த தானே நோக்கி நகர்றோம். எங்கேயோ நம்மளுடைய டார்கெட் ஒன்றா இருக்குது, அதனுடைய ஏரியா வேறு வேறையாக இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய பாயிண்ட், நான் ஆரம்பிக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாமே வேறு வேறையாக இருந்தாலும் போய் செல்லக்கூடிய. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன எழுதுறாரு, நாம் அனைவரும் ஒரே தடாகத்தை நோக்கி நகர்கிறோம். தடாகத்திற்கு செல்லக்கூடிய படிக்கட்டுகள் 4 திசையிலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு திசையில் இறங்கலாம், நான் ஒரு திசையில் இறங்கலாம், நான் சேரக்கூடிய தண்ணி ஒரு இடம் தான் அப்படின்னு சொன்னது போல் இந்த பக்தி என்பது, ஆன்மீகம் என்பது, இந்த இதில் மார்க்கங்கள் நிறைய மார்க்கங்கள் இருந்தாலும் படிநிலைகள் நிறைய இருந்தாலும் மொத்தம் 16 படிநிலைகள் சொல்கிறாங்க. ஞானம், யோகம், சரியை, கிரியை அப்படின்லாம் சொன்ன சரியையும் கிரியையும் பக்தி மார்க்கத்தில் வரும். இப்போ சரியைனா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து சரியாக செய்வது. கிரியை என்பது பிறருக்காக சரண்டர் ஆகக்கூடிய சரணாகதி தத்துவத்தில் எல்லாத்தையுமே நம்ம வந்து பிறருக்காக அர்ப்பணித்து செய்கிறது. யோகம் என்பது ஏதோ ஒரு ப்ராசஸ், நம்மளுடைய உடம்பையோ சிந்தனையோ ஒருமுகப்படுத்துறது. ஞானம் என்பது இதனுடைய வளர்ச்சியாக இதனுடைய விளைவாக நாம் புரிந்து கொண்ட விஷயங்களை இன்னுமே கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி 4 ஸ்டெப்பாக தான் சொல்கிறாங்க. இந்த 4லையும் வந்து சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியில் யோகம், சரியில் ஞானம் அப்படின்னு சொல்லி கிரியையில் யோகம் அப்படின்னு 16 நிலைகளாக இந்த ஆன்மீக பயணத்தை, பக்தி பயணத்தை பிரிக்கிறாங்க. இதில் ஆரம்பத்தில் சரியில் சரியை என்பது பக்தி. பக்தினா என்ன, எனக்கும் இறைவனுக்கும் ஒரு காதல் இருக்குது, அந்த காதலை வந்து நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன், இல்லைனா எனக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கார், அவரோட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன். எல்லாரும் இறைவன் ஒருவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து அவரை பாடுறாரு, ஒருத்தர் இவரை பாடுறாரு. திருஞான சம்பந்தர் பாட்டு எடுத்தாலும் சரி, பட்டினத்தார் பாட்டு எடுத்தாலும் சரி, தாயுமானவர் பாட்டு எடுத்தாலும் சரி, வள்ளலாருடைய திருவருட்பாவை எடுத்தாலும் சரி, மாணிக்க வாசகருடைய பாட்டு எடுத்தாலும் சரி, எல்லாருமே ஒருத்தரை நோக்கி ஏதோ ஒரு பாடல்களை பார்க்கல வைக்கிறாங்க. ஆனால் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கும் இன்னொருத்தருக்கும் இருக்குது, ஒரு பாண்டிங் இருக்குது. எனக்கு இந்த இறைவனை இந்த உலகத்தை படைத்தவர் எவரோ ஒருவர் இருக்கிறார், அவரை நான் வந்து சும்மா தூரத்தில் இருந்தாச்சும் பார்க்கணும். ஒரு பெரிய தலைவர் வந்து ஒரு மீட்டிங்கில் வரார், தலைவர் மேலே ஏறுறார், அப்போ நான் வந்து கூட்டத்தில் ஒரு மூலையில் இருக்கிறேன், அப்படி கை காட்டுறப்ப அவர் என்னையும் பார்த்து கை காட்டிட்டு வரா அப்படிங்கக்கூடிய ஆசை இருக்கிறது போல் நம்மளுக்கும் இறைவன் மேலே ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையினுடைய தொடக்கம் தான் இந்த பக்தி. இதுக்கு தான் கோயிலுக்கு போகிறது, இறைவனுக்கும் எனக்கும் உண்டான விஷயங்களை பார்த்துக்கிறது, பாடுறது. தப்பாக இருப்போன்னு தெரியும், எனக்கு வந்து மந்திரங்கள் சரியாக தெரியாது. இறைவனோட நான் பேசணும்னா சமஸ்கிருதம் தான் தேவைன்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, இறைவனுடைய மொழிகள் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன், நான் சொல்கிறதெல்லாம் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி என்னுடைய பக்கத்து வீட்டு கோயிலேருந்து ஆரம்பித்து தூரத்தில் இருக்கக்கூடிய இமயமலை கோயில் வரைக்கும் போயிட்டு வர்றது, இது எல்லாமே பக்தியோட சார்ந்தது. அப்போ பக்தி என்பது ஒரு மார்க்கம், ஒரு வழி. அது எங்கே போய் சேர்க்குதுன்னா யோகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். யோகம் என்பது என்னன்னா ஒரு சிஸ்டம், நம்மளோட லைஃப்பை ஒரு சிஸ்டம் பண்ணுறது. எதை செஞ்சாலும் சிஸ்டம் பண்ணணும். நான் வந்து ஐஏஎஸ் படிக்கிறதுனால ஒரு சிஸ்டம் போகணும், ஐபிஎஸ் படிக்கிறதுனால ஒரு சிஸ்டத்தில் போய் படிக்கணும், டாக்டர் படிக்கிறதா இருந்தாலும் ஒரு சிஸ்டத்தில் படிக்கணுன்ற மாதிரி இந்த ஆன்மீகத்தை படிப்பதற்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்போ பக்தி என்பது எனக்கு சூட்டபுளாக, நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்ச டீச்சர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸுகளை போட்டு 4 புக்கு எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கிறது. அது அப்படியே என்ன பண்ணுறதுனா ஒரு சிஸ்டமாக பண்ணி ஒரு முறைப்படுத்தி இறைவனை நோக்கி நகர்வதற்கான எல்லா தகவல்களையும் சேகரித்து அதில் ஒரு ஒருங்குமைப்படுத்தி செய்வது யோகம். இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வந்துடும். அப்போ இறைவன் வந்து இருக்கானா இல்லையா, இல்லை இறைவனை மாறி ஒரு பொருளா, அல்லது ஒரு பொருளை போல இறைவனா, அல்லது ரெண்டும் போலவா, இல்லை இறைவன் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் நமது கற்பனையா, இல்லை நம்மளுக்கு விடை தெரியாத போது அந்த விடையை கொண்டு போய் இறைவன் பேர் வச்சிட்டோமா, இது மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடாக நம்மளுடைய சிந்தனைகளை மாற்ற ஆரம்பித்து அதுக்குள்ளே ஒரு விடை தேட ஆரம்பிக்குது. அப்போ நான் சொல்கிறது பக்தி என்பது ஒரு வழி,
அந்த பக்திக்குள்ளே போய் ஞானம் யோகம் அப்படின்னு ஏறுறப்ப எல்லாத்தையும் சீக்வன்ஸ் பண்ணுறோம், ஒழுங்குமுறைப்படுத்துகிறோம். அந்த ஒழுங்குமுறைப்படுத்தி சிந்திக்கும் பொழுது எல்லாத்துலேயும் டிசைனிங்காக சிந்திக்கும் போது இங்கே சிந்தனைகள் விரிவடைய ஆரம்பிக்குது. ஒரு ஜன்னலை ஓப்பன் பண்ண மாதிரி தான். நீங்கள் வந்து அப்புறமா என்ன செய்யலாம்னா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறதா ஞானம். அப்போ ஞானத்துக்குள்ளே போகும்பொழுது உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். இங்கே வந்து நிறைய கட்டுப்பாடுகள் கிடையாது. இப்போ நான் வந்து இறைவனை வந்து இப்படி தான் இருப்பார் இறைவன் அப்படின்னு சொல்லி எந்த கட்டுப்பாடுகள் கிடையாது. நான் வந்து அசிங்கமாக கூட இறைவனை திட்டலாம். முருகனை வந்து இது வரைக்கும் எந்த பாட்டிலையும் பாருங்கள் அவனே இவனேன்னு தான் பாடுவாங்க. அப்போ இறைவனை போய் அவனே இவனேன்னு பாடலாமா அப்படின்னா அது கட்டுப்பாடுகளற்ற ஞானம், அவ்வளோதான். அப்போ இங்கே நம்மளுடைய சிந்தனை, இந்த சிந்தனை எங்கே போய் விரியுது அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மூளையினுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு. அப்போ பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே நம்பலை. ஒரு சாரார் நம்பினாலும் கூட பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று, இப்போ வந்து பறக்கக்கூடிய விலங்கும் இன்னொரு விலங்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த விலங்கு நடக்கும் பறக்கும். அப்போ சிந்திக்கக்கூடிய விலங்கு, மனம் என்ற ஒரு கருவி இருக்கக்கூடிய விலங்கு இது வரைக்கும் உலகத்திலேயே இல்லை. அப்போ நம்ம வந்து புது உயிரினம் அப்படிங்கிறப்ப இந்த புது உயிரினம் எங்கேருந்து பரிணாமமாச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறப்ப அப்போ என்ன செய்கிறாங்க, ஒருவேளை பரிணாம கோட்பாடு உண்மையாக இருந்தாலும் கூட குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான், மனிதன்லேருந்து என்ன தோன்ற போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும்போது ஆன்மீகவாதிகள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அது கடவுள் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் நிலை அப்படின்னா நம்ம வந்து இங்கே பிரபஞ்சத்தை படைக்க போகிறது கிடையாது, எதுவும் கிடையாது. அது வந்து ஏதோ அது ஒரு ஸ்டேட். அப்போ வந்து குரங்கு எப்படி மனிதன் எப்படி இருப்பான்னு சிந்திக்கிறதுக்கு முடியாதோ அதுபோல் நம்மளும் வந்து அந்த நிலை எப்படி இருக்குன்னு சிந்திக்க முடியாமல் போகலாம். ஆனாலும் கூட குரங்கு தானே நம்மளை சிந்திச்சு இந்த இடத்துக்கு வந்துச்சுன்ற ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா, அதுபோல் நம்மளும் சிந்திச்சு அந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கக்கூடிய கோட்பாடு தானே தவிர இந்த பக்தி மார்க்கமும் ஆன்மீக மார்க்கமும் ஞான மார்க்கங்களும் எல்லாமே ஒரே நிலையில் இருந்தாலும் வேறு வேறு நிலைகள். அப்போ இதில் நம்ம குறிப்பிட்டு இன்னைக்கு பேசக்கூடிய வள்ளலார் என்ன சொல்றாருன்னா வருவிக்க விட்டுறேன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி அனுப்பிச்சேன், நான் அன்சால் நானுங்கிறார். யார் சொல்லி அனுப்பிச்சாலு அப்படின்னா அவர் இறைவன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாள்ல ஏக இறைவன் சொல்றாரு. சிலர் வந்து நான் இறைவனை மனம் முடிக்க போகிறேன்னு சொல்லி அவர் வந்து சித்தி வளாகம் அப்படிங்கக்கூடிய காலங்களில் தான் அந்த அவருடைய அந்த 45-50 வயசு அந்த வயசுகள்லாம் சித்தி வளாகம்னு சொல்லக்கூடிய மேட்டுக்குப்பத்தில் தான் வாழ்றாரு. அந்த காலத்தில் வந்து என்ன செய்யறாருன்னா எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பட்டு வேஷ்டிகள் மாதிரி, அதாவது மாப்பிள்ளை, அவர் பேர் மாப்பிள்ளை சாமின்னு சொல்லுவாங்க. அழகா இருப்பாராம். நிறைய பேர் அழுத முகத்தோடு இருப்பார் வள்ளலார் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அழுதுட்டு தான் இருப்பார். ஆனால் வந்து எப்பயுமே வந்து தன்னை ஒரு அழகா வச்சுக்குவாரு. மாப்பிள்ளை சாமின்னு அவருக்கு பேராம். அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எழுதப்பட்ட வரலாறுகளை படிக்கிறப்ப அவர் பேர் மாப்பிள்ளை சாமி. எப்பயுமே இளமையாகவே இருப்பார், எப்பவுமே சின்ன பிள்ளை மாதிரி இருப்பார். பார்க்குறதுக்கு ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எப்போ மாப்பிள்ளைக்கிட்டு ஒரு கல்யாண காலம் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் ஃபேஸ் இருக்கும். அவர் அழுகிறதுக்கு காரணம் இந்த உலக உயிர்களை நினைத்து அழுது கொண்டே இருந்தேன்னு பாட்டில் எழுதுறாரு. எதுக்காக அழுகிறாரு அப்படின்னா அவர் இருந்த காலத்தில் மக்கள் வந்து பஞ்சத்துலையும் வறுமையில் ரொம்ப பாடுபடுறாங்க, அப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுருக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சாக போகிறோமே, நீங்கள் வந்து நானும் இருக்கோம் நீங்களும் இருக்கீங்க, யாராக இருந்தாலும் ஒரு காலத்தில் சாகத்தான் போகிறோம். அப்போ இதை நம்ம வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ ஆனால் வாழணும்னு ஆசை இருக்குது. எவ்வளோ பெரிய நோயாளிக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது, எல்லா விலங்குகளுக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது, அப்போ நம்மளுக்கும் வாழணும்னு ஆசை இருக்குது. அப்போ எல்லோரும் சாக போகிறோமே, அப்போ இந்த சாகிறதுக்குள்ளே எதையாச்சும் ஒன்று உருப்படியாக செஞ்சோமா, இந்த சாகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் சிறு வயதில் இந்த 9 வயசுலேருந்து எழுதுறாரு. இப்போ சாகா கல்வி அப்படின்னு எழுதுறாரு. சாகா கல்வி அப்படிங்கிறது இவர் எழுதலை, இதுக்கு முன்னால் இருந்த மாணிக்க வாசகர் எழுதுறாரு, திருமூரர் எழுதுறாரு, திருக்குறளில் வரைக்கும் சாகா கல்வியை பற்றி எழுதுறாங்க. கல்வி ஒருவருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எழுதுறது எல்லாமே சாகா கல்வியை பற்றி தான். அப்போ சாகா கல்வி அப்படின்னா சாகாமல் இருப்பதா, சாகாமல் இருப்பேன் நான் கண்டீர் அப்படின்னு சொல்லி பாரதியார் எழுதுறாரு. அப்போ சாகாமல் இருப்பது என்பது ஒருவேளை அவருடைய கருத்துக்கள் சாகாமல் இருப்பதா, அல்லது அவரே சாகாமல் இருப்பதா, அல்லது இந்த யாக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த உடல் சாகாமல் இருப்பதான்றது இது வரைக்கும் விளக்கங்கள் இல்லை. ஆனால் வள்ளலார் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு இந்த உடல் அழிவதற்கு இல்லை, இதை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு எழுதுறாரு. இத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகிறாரு, கதவை பூட்டிக்கிறாரு, ஒரு 3-4 நாள் கழித்து திறந்து பார்ப்பீங்க, அங்கே என்னுடைய உடலுக்கு காட்ட மாட்டார் இறைவன், நான் வந்து உங்களுக்கு தேவைப்படுறப்ப வரேன் அப்படின்னு சொன்னதா அங்கே அவருடைய அந்த மேட்டுக்குப்பம் சித்தின்றது முக்திங்கிறது ஒரு ஸ்டேஜ், சித்திங்கிறது ஒரு ஸ்டேஜ். அந்த சித்தி அடைஞ்ச வளாகத்தில் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ இத்தனை நாளுமே வந்து அதை நம்பிக்கிட்டு இருக்கும்போது கடந்த வருவிக்க உற்ற தினம் 2202வது வருவிக்க தினத்தில் ஆளுநர் மாளிகையில் கரண்ட்டாக இருக்கக்கூடிய உபதேச பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கட்டையா அப்படின்ற ஒருத்தர் அவருடைய அல்பா பதிப்பகத்திலிருந்து நவீனமாக இப்போ கரண்ட்டாக வந்து பழைய தகவல்கள்லாம் சேகரித்து வேலாயுத முதலியாரனுடைய கடிதங்களெல்லாம் ஒப்புமை வச்சு அங்கே வந்து சாட்சிகள் கொடுத்து புக்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் வேலாயுத முதலியார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அவர் வந்து உள்ள கதவுக்குள்ளே போகிறாரு, அவர் திரும்பி எப்போ வருவேன்னு எழுதலை, அவர் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. வள்ளலார் வந்து நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. 28 தினங்களில் திரும்ப வருவேன் எழுதியிருக்கிறதா நம்ம சொல்லப்பட்ட வந்தாலும் கூட இந்த புத்தகத்தில் கடைசியாக வந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்லிக்கிறாங்க. வேலாயுத முதலியார் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவர் திரும்ப வருவதை எங்கேயுமே சொல்லலை, நான் மறுபடியும்
இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வெளிச்சமாக இருப்பேன்னு எழுதியிருக்கிறாரு. அதே போல நான் வந்து அமெரிக்கா ருசியாவுக்கு செல்ல போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததா சொல்றாரு. அமெரிக்கா ருசியாக்களுக்கும் இந்த தகவலை சொல்ல போறோம். வடக்கிலிருந்து வந்து எனது, அதாவது இந்த தெற்கு பகுதியில் இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, வடக்கிலிருந்து வருபவர்கள் எனது கொள்கையை பரப்புவார்கள்னு வள்ளலார் சொல்லிக்கிட்டு இருந்தார் கடைசி காலத்தில். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அறைக்குள்ளே போனார். அந்த அறைக்குள்ளே போகிறப்ப இவங்க சொல்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செஞ்சு போகலை. அவர் அப்படியே போகிறாரு. போயிட்டு 1 வருடங்கள் வரைக்கும் அந்த அறையை யாரும் திறக்கலை. 1 வருடம் கழித்து ஆங்கிலேயர்கள் வந்து திறந்தாங்க. அந்த 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 ஆங்கிலேய ஆட்சியில் இருக்கக்கூடிய கலெக்டர் வந்து திறந்தார். திறந்து பார்க்குறப்ப அங்கே யாரும் இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அந்த கலெக்டர் வந்து ஒரு அறிவிப்பு செய்கிறாரு. இப்படி ஒருத்தர் ராமலிங்க பரதேசி, அவர் வந்து ராமலிங்க பரதேசின்னு தான் வந்து சைன் போடுவார். ராமலிங்க பரதேசி என்ற ஒரு செயின்ட் வாழ்ந்து வந்தார் இந்த இடத்துல. அவர் வந்து டெத்லெஸ் பாடி அப்படிங்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வந்து சமூகத்துக்கு பரப்பிக்கிட்டு இருந்தார். அந்த டெத்லெஸ் பாடியை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவர் வந்து குறிப்பிட்ட காலத்தில் உள்ளே போனார். அதுக்கப்புறம் அவர் வெளியே வரல. நாங்கள் கதவை திறந்து பார்க்குறப்ப உள்ள வெறும் ரூம்பாக தான் இருந்துச்சு. அவர் ஒருவேளை அவர் சொன்ன டெத்லெஸ் பாடிங்கிறத அடைஞ்சிட்டாரான்னு தெரியலன்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்னும் வந்து விருதாச்சலத்தில் அந்த கெசட்டில் அந்த பதிவுகள் இருக்குது. அப்போ அவர் டெத்லெஸ் பாடி அப்படின்னு சொன்னது உடம்பை கரைத்து கொண்டதா, எப்படி இருந்தாலும் அது ஒரு ஸ்டேஜ்னு சொல்கிறார். அவர்கிட்ட உட்காந்து ஒரு குழந்தை பேசியிருக்குது. என்னன்னா அவர் ஒரு நல்ல ஒரு யங் ஏஜில் இருக்கும்போது சில குடும்பங்களுக்கு போயிருக்கிறார். அந்த குடும்பத்தில் உட்காந்து பேசும்போது சில குழந்தைகளை மடியில் உட்கார வச்சு, ஏன்னா அவர் குழந்தைகளோட கூட விளையாடுறது இல்லைன்னு சொல்லி அவருடைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் சில குழந்தைகளை மடியில் உட்கார வச்சு அந்த குழந்தைகளுக்கு சில ஒரு இனிப்புகள் கொடுத்துருக்கிறார். அந்த இனிப்புகள் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து அவருடைய அந்த முகம் வந்து நம்ம வள்ளலார் பார்க்குறப்ப இப்படி ஒரு மாதிரி முக்காடு போட்ட மாதிரி, முக்காடு சாமியார்ன்ற மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து சும்மா ஒரு துணி இப்படி மூடி இருக்கும், கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த கண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உருவத்தை அந்த பெண் குழந்தைகள் பார்த்து அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சாட்சி சொல்லிக்கிறாங்க. உள்ளே வந்து ஏதோ ஒரு பளபளன்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அவர் ஆள் இல்லை உள்ள அப்படிங்கிறப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்குறப்ப அவர் வந்து பொன் செய்யும் மருந்து, ஏம சித்தின்னு சொல்கிறாங்க. அப்போ வள்ளலாரோட 450 பேர் இருந்ததுக்கான, கூட சீடர்கள் இருந்ததுக்கான சாட்சியங்களாக சில புத்தகங்கள் வெளியிடப்படுது. அவர் வந்து எல்லாருமே தங்கம் மாற்றுறதுக்காகவே கூட சுற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வள்ளலார் வந்து அதெல்லாம் ஒதுக்கிட்டு உண்மையான இறைவன் எவன் அப்படிங்கிறவனை நோக்கி சொல்கிறதுக்கு நடந்திருக்கார். அப்போ பொதுவாக பார்க்குறப்ப வள்ளலார் ஏதோ ஒரு புதிய தகவல்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிறார். இதில் எங்கே அவர் முரண்பட்டார், ஏன் அவர் யாரும் வளர விடலை அப்படின்னா, அவர் இந்த சமூக கருத்துக்கள் ஒரு ஜாதியினரோ ஒரு பிரிவினரோ அல்லது ஒரு பெரிய ஒரு குலத்திற்கோ கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து அவர் முரண்படுறார். 2 ஜாதின்னு சொல்கிறார். அகவனத்தார் புறவனத்தார் 2 பேர் தான் இருக்கிறாங்க உலகத்திலேயே. யாரெல்லாம் வந்து பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்கிறானோ அவன் எல்லாமே வந்து புறத்தில் இருக்கிறான். யார் வந்து பிற உயிர்களுக்கு கொலை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்து இந்த புலாலை மறுக்கிறார்களோ அவர்கள்லாம் ஏன் ஜாதிக்காரன்னு சொல்கிறேன். அப்போ 2 தான். அப்போ வந்து ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது என்னன்னா, ஜீவனுக்கு காருண்யம் செய்வது, என்னுடைய ஜீவனுக்கும் காருண்யம் செய்வது. அப்போ ஜீவகாருண்யத்துக்கு சோறு போடுறது மட்டும் நினைக்கிறாங்க. அவர் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு சோறு தான் இருக்குது, ஒரு ஆள் சாப்பிட்ற சோறு இருக்குது, என் பக்கத்தில் ஒருத்தன் பசியோடு இருக்கான் அப்படின்னா அவனும் நானும் பகிர்ந்து சாப்பிடுவது தேவையில்லைன்னு சொல்கிறார். அப்போ 2 பேருடைய பசியும் என்ன ஆகாது, சரியாகாது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என் சாப்பாடை தெளிவாக சாப்பிட்டுட்டு அவனுக்காக நான் போய் என்ன செய்கிறேன்னா முயற்சி செய்து ஒரு சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுங்கிறார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போ முழுசாக கரெக்டாக இருங்க. அப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு நீ வந்து பக்கத்தில் இருக்கிற சோறு போடுறத நீ வந்து கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு சோறு போடு, உங்கள் அம்மாவுக்கு சோறு போடு, உன் பிள்ளைகளுக்கு சோறு போடு, அதுக்கப்புறமா சமூகத்தை பாரு, ஃபஸ்ட்டு ஒன்று சார்ந்திருக்க ஆளுகளை கரெக்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருடைய ஜீவகாரணம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்மை நெருங்கி உள்ளவர்கள் இருந்து ஆரம்பிக்குது. அப்போ நம்ம நெருங்கி உள்ளவர்கள் இருந்து எறும்பு முதல் யானை வரை இருக்கக்கூடிய யாரும் நம்மளுடைய உணவுக்காக சாகக்கூடாது, அவங்க மேலே அன்பு செலுத்தணுன்ற ஜீவகாரணியம் யாரெல்லாம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய ஜாதி, யாரெல்லாம் கடைபிடிக்காமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் என்னுடைய ஜாதி இல்லைன்னு சொல்கிறாரே தவிர வேற எதை பற்றியும் சொல்லலை. ஒன்று. அதுக்கப்புறமா அவருடைய பாடல்களில் இந்த அவருக்கு சமஸ்கிருதம் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே வந்து ஆதிசங்கரர் வந்து சங்கராச்சாரியார்னு நினைக்கிற அந்த பேர், அவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, வள்ளலார் இருந்த காலத்தில் சமஸ்கிருதத்தை பெரிய அளவில் பரப்புறார். இது எல்லாமே சமகாலத்தில் நடக்குது. வள்ளலார் ஒரு பக்கமாக தமிழை ஒரு பக்கமாக பரப்புறார். இவர் ஒரு பாடல் எழுதுறார், அவர் ஒரு பாடல் எழுதுறார். அப்போ இது ஒரு பெரிய போட்டியாக நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவர் தமிழை வந்து அதிகமாக வலுப்படுத்தி என்ன செய்கிறாருன்னா, சாதாரண சொற்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரியக்கூடிய பாடல்களை எழுதுறார். மொத்தம் 6000 பாடல்கள் எழுதுறார். அதில் வந்து இறைவன் எனக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறமா எனக்குள்ள என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத துள்ளல் பாக்களாக எழுதுறார். வள்ளலார் வந்து எழுதுனது துள்ளல் பா. அதாவது அந்த பாட்டை படித்தா இறைவன் நம்மளுக்குள்ள புகுந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், ஆனந்த பெருவெள்ளம்னு சொல்கிறதெல்லாம் அவருடைய பாடல்களை எழுதுறார். இது எல்லாத்துக்கும் பட்டி தொட்டிகள் இருக்கவருக்கு எழுதுறார். அவர் என்ன செய்யறாருன்னா, அண்டர் கிரவுண்டில் வேலை பார்க்குற மாதிரி லோ கிரவுண்டில் இறங்கி எல்லாரையும் இறைவனை நோக்கி அழைக்கிறார். அவர் செஞ்சதில் இப்போ அந்த டயத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுக்கு காரணம், அவர் வந்து யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி இந்த சமூகம் நம்பிக்கிட்டு இருந்துச்சோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் சமமானவர்கள்னு ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பிக்கிறப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, சமூகங்களில் இன்னும் அறிவுகள் வளரணும் அப்படின்றதுக்காக ஆங்கில போதினி,
ஹிந்தி போதனின்னு சொல்லிட்டு வடலூரில் அவர் ஆங்கில பள்ளிகள் வச்சு நடத்திருக்கிறார், திருக்குறள் பள்ளிகள் வச்சு நடத்திருக்கிறார், ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ அவர் சமூகத்தை ஒரு கற்ற ஒரு சமூகமாக, தேர்ச்சி அடைந்த சமூகமாக மாற்றுவதற்கு முனைப்பு காட்டியிருக்கார். ஆனால் அதுக்கு வந்து அவர் என்னதான் சொன்னாலும் நம்மளுக்குன்னு ஒரு கூட சுற்றி இருக்கவங்களுக்குன்னு ஒரு அந்த சமூக பயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதனால் நிறைய பேர் போகலை. இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை ரொம்ப ஆணித்தனமாக சொல்லிக்கிறார். அப்போ இவருடைய கண்டென்ட் என்ன அப்படின்னா, இறைவனை அன்பின் உருவமாக இறைவனை பார்க்குறார். நம்ம வந்து இன்னொரு உயிர்கள் மீது. அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா மனித நேயம்னு சொல்கிறாங்க. வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா ஆன்ம நேயம்னு சொல்கிறார். மனிதனுக்கு ஒரு நேயம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம ஆன்மாவுக்கு ஒரு நேயம் இருக்குது, அது வந்து எல்லா உயிர்களும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு கடைசியாக, அன்பின் வழியாக மட்டுமே இறைவனை அறிய முடியும் அப்படின்றதோட நிறுத்துறாரு. அப்போ அதுக்கு அப்படி நம்ம என்ன செஞ்சோம்னா அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு அவருடைய வரலாறு ஆரம்பிக்கும் போது அவர் சிறு வயதில் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார். பிறந்து சென்னைக்கு தான் வரார். சென்னையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறார். அங்கே வந்து பட்டினத்தார் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பார்க்குறார். அதுக்கப்புறமா வந்து இந்த கந்தக்கோட்டத்தில் வந்து முருகனை பற்றி நிறைய பாடல்கள் பாடுறார். அப்புறமா அம்மனை பற்றி, வடிவுடையம்மனை பற்றி நிறைய பாடல்கள் பாடுறார். இங்கேயே சுற்றி இருக்கிறார். அதுக்கப்புறமா வந்து அவங்க அண்ணன் வந்து காலசேவம் பண்ணக்கூடிய, இறைவனை பற்றி சொற்பொழிவு செய்யக்கூடிய ஒரு நபர். அவருக்கு உடம்பு சரியில்லாத போது அந்த காலம் வந்து அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க அண்ணனை. அவர் வராத போது அந்த ஃபிக்ஸ் பண்ணவங்களாம் திட்டும் பொழுது வள்ளலார் போய் பேச ஆரம்பிக்கிறப்ப தான் அவருடைய ஒரிஜினல் பொட்டன்ஷியல் தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் மெதுவாக வளர்ந்து வரார். அவர் இறைவனை பற்றி புதுமையான தகவல் சொல்கிறார். அதுக்கப்புறமா இங்கிருந்து அப்படி மெதுவாக ஒரு 30 வயசுக்கு அப்புறமா மருதூர், வடலூர், அவர் பிறந்த இடங்களை நோக்கி நகர்றார். அங்கே அவர் செஞ்ச விஷயங்கள், அங்கே ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான சொன்ன விஷயங்கள், அவர் அங்கே நடத்திய புதுமை புரட்சிகள், இதெல்லாம் தான் அவரை தனிமைப்படுத்துது எல்லா ஞானிகள்கிட்ட இருந்தோம். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழையடி வாழை வந்த திருக்கூட்டத்தின் ஒன்று நானும் ஒருவன் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் போலவும் நானும் தான், ஆனால் சைவம் அப்படிங்கக்கூடிய அந்த மார்க்கத்திலிருந்து விலகலை. ஆனால் சைவம் என்ற மார்க்கத்தை கடக்கிறாருன்னா அதை கடந்து போயிடுறார், அதுக்கு மேலே ஏறுறார். அப்போ ஆரம்ப காலத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் சைவம் ஆகிய முதலிய மார்க்கங்களில் பற்று கொண்டிருந்ததை நீங்கள் அறிவீர்கள்னு எழுதுறாரு. புரியுதுங்களா? என்னுடைய பழைய பாடல்களை படிக்கிறப்ப சைவத்தில் நான் எவ்வளவு பற்று கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இப்போது பெற்றுக்கொண்டது அதையெல்லாம் விட்டு விட்டதால் தான். எனவே நீங்களும் விட்டு விடுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். எனவே அப்படி என்ன சொல்றாருன்னா, எல்லா மார்க்கங்களையும் கடக்க சொல்றாரு. அவர் அங்கே தனியா எல்லாத்தையும் கடந்துருங்க, எதுலையுமே உண்மை இல்லை. அப்போ என்ன சொல்றாரு, இறைவனுக்கு வாகனங்கள் இருப்பது எப்படி ஏற்றுக்கொள்ளும்? இறைவனுக்கு எதுக்கு வாகனம்னு கேட்குறாரு. இறைவனுக்கு கைகால்கள் இருக்குமா? இறைவன் சுவாசிப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்களாம் முழிப்பார்கள். எனவே இறைவனை ஒரு உருவத்துக்குள்ளே அடைக்க முடியாது, இறைவன் ஏகமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு வந்து ஜோதி வடிவம்னு சொன்னால் கூட அங்கே என்ன ஆயிரும், நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னா நெருப்பை கொளுத்தி வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க. எனவே அருட்பெருஞ்சோதின்னு சொன்னார். அப்போ ஜோதி வடிவில், ஜோதி முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவித்து, இப்போ நம்ம கும்பிட்றோம் இல்லைங்களா, தீபம் ஏற்றி வச்சு கூண்டுக்குள்ளே வச்சு, அதில் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு மனம் ஒத்து போகும் வரையில் ஜோதி வடிவத்தில் இறைவன் இருப்பதாக பாவித்து பாவனை செய்து வழிபட்டு வாருங்கள், நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள்னு சொல்கிறார். அப்போ இறைவன் வந்து இந்த தீபத்துக்குள்ளே இல்லை, அதையும் கடந்து ஒருத்துக்குள்ளே இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, அதுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய சைவ மார்க்கங்களையும் உடைக்கிறார், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் உடைக்கிறார். அப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, வள்ளலார் வந்து சைவத்துக்குள்ள தான் இருந்தார், சிவனை பற்றியே பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவருடைய 5ஆம் திருமுறைகள் 3ஆம் திருமுறைகள்லாம் போகும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, வைணவத்துக்குள்ளேயும் போறார். ராமநாத பதிகம் இது மாதிரி பாடல்கள்லாம் எழுதுறாரு. அப்போ வைணவத்துக்குள்ளேயும் போறார். அப்போ எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கடந்து சன்மார்க்கம் அப்படின்னு திருமூலர் சொல்லக்கூடிய மார்க்கங்களுக்குள்ள வரார். அப்போ அவர் கடைசியாக பிடிச்சிருக்கிறது திருமூலர், திருவள்ளுவர், மாணிக்கவாசகர், இந்த 3 பேருடைய ஃபாலோவாக பண்ணிக்கிட்டு அவர் ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கி சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அதுக்கு ஒரு கொடி அமைச்சு, அதில் ஒரு சிஸ்டத்தை வச்சு இப்படி தான் இருக்குன்னு சொல்லி சபை அமைக்கிறார். சபைங்கிறது ஞான சபை. ஞான சபைக்குள்ளே எல்லாரும் போய் பாருங்கள், வடலூர் போய் பாருங்கள், அங்கே கடவுள் அது மாதிரி எந்த உருவங்களும் கிடையாது. நம்மளுடைய தலை வடிவத்தை கோயிலாக மாற்றி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே உயிர் எங்கே இருக்குன்றதை அவர் காட்டியிருப்பார். அந்த இடத்த உயிரைத்தான் நம்ம கும்பிட்றோம் அப்படி அதை கும்பிடவும் சொல்லலை. அவர் வந்து அது ஒரு ஜோதியை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பியிருங்க, அது உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஞான சபையை கட்டுறார். அந்த ஞான சபையை நிர்வகிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வந்தோடனே அதை மூடிட்டு அதனுடைய சாவியை அரசிட்ட ஒப்படைச்சிட்டு திருப்பி என்ன செய்கிறாருன்னா, சித்தி வளாகமே போயிடுறார். சித்தி வளாகத்தில் மேட்டுக்குப்பம்ன்ற இடத்துல சித்தி வளாகத்தில் போய் ரொம்ப வருஷமாக சொற்பொழிவுகள், உபதேசங்கள் கொடுக்குறார். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் நான் மறைந்திருப்பேன், நீங்கள் எல்லாரும் ஒழுக்கத்திற்கு வாருங்கள், இறைவன் வெளிப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சில தகவல்களை கொடுத்துட்டு, இறைவன் வெளிப்படுவான் அதுக்கான காலங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ருஷ்யா மற்றும் அமெரிக்கா நாடுகள் போரிட்டு இரண்டும் சமாதானத்துக்கு உள்ளாகும். அந்த காலத்தில் அங்கிருந்து சில செய்திகள் வரும், அது வழியாக வந்து இந்த உலகம் மறுமலர்ச்சி அடையும். அதன் பிறகு இறைவன் வெளிப்பட்டு, இறைவன்றது ஒருவேளை அவர் இறைவனை அன்புன்னு சொல்கிறப்ப அன்பு வெளிப்படும் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? நம்ம இறைவன்னா நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா, ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு ஆள் வருவார்னு நினச்சிருக்கோம். ஒருவேளை அன்பு வெளிப்படலாம்.
இந்த இந்த ஒற்றுமையாக எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் கூட அந்த சிந்தனை வெளிப்படலாம், நம்மளுக்குள்ள ஒரு சகோதரத்துவம் வரலாம், அந்த சகோதரத்துவத்தை கூட ஒரு கடவுள் சொல்லிக்கலாம், இதெல்லாம் வெளிப்படும். அந்த காலத்தில் எல்லாருக்கும் புரிய வேண்டிய எல்லா விஷயங்களும் புரிய வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே என்னன்னா இறை மார்க்கத்தை வெறுக்கக்கூடியவங்க, நம்பிக்கையற்றவங்க அப்படிங்கிறதையும் கடந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவத்தை அவர் சொல்கிறார். இங்கே என்னன்னா சகோதரத்துவம் தேவை. அந்த சகோதரத்துவம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாத்தோடைய சகோதரத்துவம். அப்போ ஒரு கோழி, ஆடு, மாடு, எறும்பு, ஜீவன் எல்லாமே சகோதரம் தான் நம்மளுக்கு அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறார். யாரும் எனக்கு முன்னால் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். ஒரு மனிதன், ஒரு உயிர், ஒரு ஆன்மா, ஒரு ஜீவன் எதாக இருந்தாலும் 7 வகையாக அவஸ்தைப்படுகிறது. கொலைப்படுவதற்காக பயப்படுது, பசிக்காக பயப்படுது, காமத்துக்காக பயப்படுது, இச்சைக்காக பயப்படுதுன்னு சொல்லி மொத்தம் 7 வகையான அவத்தைகள் ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குது. அப்போ உங்களுக்கு திராணி இருந்தால், திறமை இருந்தால், தகுதி இருந்தால் அந்த அந்த 7 வகை அவத்தைகளை ஒரு உயிருக்கு உங்களால் முடிஞ்சால் நீக்குங்க, நீங்கள் தான் இறைவன் சொல்கிறார். அப்போ நம்மளால் என்ன அவத்தையை நீக்க முடியாது? ஒருத்தருக்கு இச்சை இருக்குது, ஒருத்தருக்கு மோகம் அதிகமாக இருக்குது, அவருடைய இச்சையை போய் நம்ம போய் நீக்க முடியுமா என்ன? அது முடியாது. அதுவும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் மோகத்துடன், ஒருத்தனுக்கு ஒரு மாதிரி ஒரு காம எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒருவன் மோகத்துடன் வாழும் பொழுது அவனுக்கு ஆயுசுகள் குறையுது கண்டிப்பாக. ஆனால் அந்த மோகத்துடன் அவன் சாகிற வரைக்கும் வாழ்ந்துடலாம். அவன் அந்த செயலை செய்யாமே விட செத்து போயிடலாம். அவனுக்கு அவ்வளோ நாள் அந்த மோகத்தினால் அவனுக்கு சாவு வேகமாக வராது. ஆனால் ஒருவன் பசியுடன் வாழவே முடியாது. ஒரு நாள் வாழலாம், 2 நாள் வாழலாம், 3ஆவது நாள் அவனுக்கு நோய் வந்துடும், குடல் சுருங்கிரும், ஆசனவாய் சுருங்கிரும், நாக்கெல்லாம் வறண்டு போயிடும், கண்ணெல்லாம் உள்ள பல்பு எல்லாம் ஃபீஸ் பண்ண மாதிரி ஆயிரும், காதெல்லாம் அடைச்சி போயிடும், தோல்லாம் ஸ்மரணை இழந்து போயிடும். ஒரு மனிதன் மரணத்திற்கு பக்கத்தில் போய் அடையக்கூடிய துன்பங்களை எல்லாம் பசியில் அடையிறான். அதனால முடிஞ்ச அளவுக்கு பசியை போக்குங்க, மீதி எல்லாம் இறைவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ உலகம் முழுவதும் வேணாம், நம்ம இந்தியா முழுவதும் எடுத்துக்கோமே. ஒரு நாளைக்கு 3000 குழந்தைகள், இவ்வளோ நவீனமாக இருக்கிறோம், எவ்வளோ யூடியூப் வீடியோலாம் நம்ம பார்க்குறோம், எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது, ஒரு வீட்டில் 4 ஆண்ட்ராய்டு ஃபோன் மினிமம் இருக்குது. இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 3500 குழந்தைகள் குடிக்க பால் இல்லாமல் கை குழந்தைய செத்து போகுது. இது ஒரு வேதனையான ஒரு சர்வே ரிப்போர்ட் தான் இல்லைங்களா? நான் சொல்கிறது பெரிய ஆளுகளுடைய பசியை நான் சொல்லலை, சிறு குழந்தைகள் இந்தியாவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து 3000 குழந்தைகள் குடிக்க பால் இல்லாமல் செத்து போகுது. அப்போ என்னத்தை நவீனமாக நம்ம இருந்தோம் இல்லைங்களா? அப்போ இன்னுமே பசி மரணங்கள் தொடர்ந்து இன்னும் இருக்குது. எவ்வளோ சமூகம் வளர்ந்துருச்சு, ஆதார் கார்டு வந்துருச்சு, யூபிஐ வந்துருச்சு, ஜிபே வந்துருச்சு, சமூகம் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு, எல்லாம் டிஜிட்டல் கரன்சி ஆயிடுச்சு. நம்ம இந்தியா எங்கெங்கேயோ வளர்ந்து போயிட்டு இருக்கு. என்னென்னமோ உணவுகள்லாம் கண்டுபிடிக்கிறோம், ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணால் மெசேஜ் போட்டால் வந்துடுது. ஆனால் இன்னும் பசிக்கு சோறு இல்லாத எத்தனையோ பேர் வாழ்கிறாங்க. அப்போ இப்போ எப்படி வாழ்கிறாங்கன்னா, 200 வருஷத்துக்கு முன்னால் வள்ளலார் இருக்கும்போது வறட்சியினுடைய கோர தாண்டவம் வாழக்கூடிய அந்த காலத்தில் கஞ்சி தொட்டின்னு ஒரு இடம் இருந்துச்சு. சென்னையில் கஞ்சி தொட்டி ஆரம்பித்து காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஊருக்கு சோறு இல்லாத போது அவருடைய சிந்தனைகள் எப்படி இருந்திருக்கும்? இன்னுமே கொஞ்சம் நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறப்ப அவர் இன்னுமே அப்போ வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டு இருக்குது. நான் இது வந்து ஒரு சாம்பிள் தான், இதில் வந்து பெரிய பாட்டு இருக்குது. அப்போ அந்த வாடிய பயிரை கண்ட போது கூட அதனுடைய ஃபீலை புரிஞ்சுக்கிட்டாருன்னா அப்போ இருந்த பசியை எப்படி புரிஞ்சுருப்பார்? அதனால வந்து அவர் இன்னுமே ஆழமாக என்ன சொல்கிறாரு, நீங்கள் இறைவனை கூட கும்பிடாமல் விட்டுருங்க. அது என்ன சொல்கிறாரு, ஒருவனுக்கு கொடுக்கக்கூடிய இப்போ ஒருத்தங்க வீட்டுக்கு சாப்பாடு கட்டு வந்திருக்கிறாங்க, என் பொண்டாட்டி தடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்டாட்டியை வேணான்னு சொல்லுங்கிறார். அதை தடுத்து உங்களுடைய தந்தை தடுத்தாலோ, தாய் தடுத்தாலோ, கணவனை மனைவி தடுத்தாலோ, மனைவியை பொண்டாட்டி தடுத்தாலோ, பிள்ளைகள் தடுத்தாலோ, இறைவன் தடுத்தாலும் சொல்கிறார். கடைசியாக இறைவனே தடுத்தாலும் இறைவனையும் தூக்கி போட்டு சோறு போடுங்கிறார் ஃபஸ்ட்டு. அப்போ இறைவன் கூட முக்கியம் இல்லை, நம்மளுக்கு முன்னால் ஒருத்தன் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான், கஷ்டப்படுறான், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவுக்கு பக்கத்தில் போயிட்டான்னா இறைவனை கூட தூக்கி போட்டு சோற போடு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறார். அப்போ இவருடைய அன்பை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே தான் புரிஞ்சுக்கணும். அப்போ வள்ளலார் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட் நம்ம இன்றைக்கி ஆரம்பம்ன்றதுனால மேலோட்டமாக அப்படியே டச் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒவ்வொரு தலைப்புலையும் அவர் என்னென்ன சொன்னார், வாசியை பற்றி என்ன சொன்னார், தியானங்கள்னு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா, தியானம்ன்றது செய்யணும்னு சொன்னாரா, செய்ய வேணான்னு சொன்னாரா, அப்போ ஜீவகாருண்யத்தில் வெறும் பசியாற்றுவித்தல் மட்டுமே சொன்னாரா, அவருடைய கண்டென்ட்டில் ஜீவகாருண்யம் இது பண்ணி பரோபகாரம், சத்து விசாரம்னு 2 சொல்லிக்கிறாரு. பரோபகாரம் அப்படிங்கிறது நம்ம அடுத்தவங்களுக்கு உதவுறது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வள்ளலாருன்னா சோறு போடணும், சோறு போட்டுறது மட்டும்தான் வள்ளலார்காரங்களோட வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பரோபகாரம், சத்து விசாரம். பரோபகாரம் என்பது இந்த உயிர்களுக்கு உதவு, சத்து விசாரம் அப்படிங்கிறது அதோடு சேர்ந்து அறிவுக்கு வேலை கொடுக்குறது, அதுக்கு தனியாக ஒரு ரூட் வச்சுக்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ட்ராவல் பண்ணி போகும்போது வள்ளலார் அப்படிங்கக்கூடிய கண்டென்ட் இந்த இருக்கக்கூடிய ஞானிகளைப் போலவே இருந்தாலும் கூட ஞானிகள் சொன்ன தகவல் போல இல்லாமல் இவர் புதிய ஒரு டெம்ப்ளேட், ஒரு பெரிய டைம் டேபிளை பிரித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ ஒரு மனிதன் எப்படி சாப்பிடணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எப்படி பாத்ரூம் போகணும், என்ன சிந்திக்கணும், என்ன மாதிரி விஷயங்களை செய்யணும், யார்கிட்ட பேசணும், ஈவினிங் வந்து அரசியல் பேசுங்கன்னு போட்டிருக்காரு. அவருடைய புத்தகங்களில் நித்திய கர்மவியில் சாயந்தரமாக உட்காந்துக்கிட்டு சமூக கதைகள் பேசுவதுன்றதையும் எழுதி வச்சுக்கிறார். அப்போ எல்லாத்தையுமே ஒரு மனிதன்
அப்படியே ஒரு ஒரு பேக்கேஜாக ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தால் நிம்மதியாக வாழலாம். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ள தீவிரதரன், அதிதீவிரதரன், இந்த இல்லறத்தான் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருக்கிறார். அப்போ சாமியாரை போகிறவன் எப்படி வாழணும், நார்மலாக சாமியார் எப்படி வாழணும், குடும்பத்துக்கு எப்படி வாழணும், இது மாதிரி தனித்தனியாக பிரித்து எல்லாத்துக்கும் ஸ்கெட்சு போட்டு அழகாக டைம் டேபிள் போட்டு கையில் கொடுத்துருக்குறாரு. இந்த டைம் டேபிள்லாம் என்ன இருக்குது, இவர் எழுதக்கூடிய புத்தகங்களில் அந்த 6000 பாடல்கள் என்ன இருக்குது, அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய புத்தகம் உரைநடை வசன பகுதியில் தமிழில் என்ன எழுதியிருக்கிறார், இது மாதிரி தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் ரொம்ப தெளிவாக சப்ஜெக்டாக பார்க்கலாம். அப்போ வள்ளலார் என்பது ஏன் நம்ம வள்ளலாரை பற்றி பேசணும் அப்படின்னா, எல்லா ஞானிகளிலும் இறுதியான லிஸ்ட்டில் இருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்சு இப்படியே ரிவர்ஸில் போனோம்னா ஃபஸ்ட்டு டச் பண்ணுறது வள்ளலார் தான். வள்ளலாருக்கு அப்புறம் யாருமே வரல. வள்ளலாருக்கு அப்புறமா வள்ளலாரை போல வாழ முயற்சி செய்தது பாரதி. ஏன்னா வள்ளலாருடைய பாடல்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டவன் பாரதி. பாரதியாருடைய பாடல்களில் அப்படியே வள்ளலாருடைய சாயல் இருக்கும். அதனால தான் பாரதியார் பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். வள்ளலார் போலவே அப்போ பாரதியார் பாட்டை கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வள்ளலார் பாட்டை படிச்சிங்கன்னா உடனே புரிஞ்சிடும். ஏன்னா பாரதியாருடைய சாயல், பாரதியார் அங்கேருந்து தான் சாயல் எடுக்கிறார். அப்போ பெரியாரும் என்ன செய்கிறாரு, அவருடைய கருத்துக்கள், வள்ளலாருடைய கருத்துக்களில் ஒரு 2% பெரியார் பேசிக்கிறார், வேறு எதையும் பேசலை. அப்போ பெரியாருடைய கருத்துக்கள் பிடிச்சவங்க டப்புன்னு என்ன செய்கிறீங்கன்னா சன்மார்க்க நூல்களை வாங்கி படிக்க ஆரம்பிங்க. அப்போ பெரியார் எங்கேருந்து அந்த கருத்துக்களை எடுத்தாருன்றது தெரியும். அப்போ இங்கே கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னா கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி கமல் மாதிரி சொல்லக்கூடாது. கடவுள் தேவைப்படுகிறார். காரணம் என்னென்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வேதனைகள், குழப்பங்கள், விடை தெரியாத எவ்வளவோ அடுத்தடுத்த வாழ்க்கை, நாளைக்கு காலையில் என்ன நடக்கும்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு துணையாக கடவுள் இல்லை, ஏதோ ஒரு தேவைப்படுது. அந்த தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பேர் கடவுள் நீங்கள் பேர் வச்சுக்க வேண்டியதான். இல்லைனா கடவுள்னு பேர் வைக்காமல் கூட நீங்கள் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே, இல்லைனா அது உங்களுடைய முயற்சி அப்படின்னு வச்சுக்கலாம், தன்னம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் அங்கே ஒன்று தேவைப்படுது. அந்த தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நீங்கள் பொதுவாக நினைக்கிறீங்க, அதுக்குன்னு ஒரு டிசைன் இருக்குது. அந்த டிசைனை கடவுள்னு சொல்கிறாங்க. இதை வள்ளலார் எப்படி தனித்தனியாக பிரித்து சொன்னார், அவருடைய பாடல்கள் எப்படி சொன்னார். 9 வயசில் இங்கே ஆரம்பித்து தெய்வமணி மாலையில் இருந்து ஆரம்பித்து மனுமுறை கண்ட வாசகம் ஆரம்பித்து ஒளிவில் ஒடுக்க பாராயண விருத்திலேருந்து ஆரம்பித்து அவர் எப்படி 9 வயசுலேருந்து தமிழ் தொண்டுகள் ஆற்றினார், அதுக்குள்ளே எப்படி இறை தொண்டுகள் ஆற்றினார், ஆன்மீக பயணத்தை அவர் எங்கே ஆரம்பித்து எங்கே போனார், மருதூருக்கு ஏன் போனார், இங்கே ஏழுகிணறில் எது வரைக்கும் வாழ்ந்தார், இங்கே என்ன பண்ணார், மேட்டுக்குப்பத்துக்கு ஏன் பண்ணார், கருங்குழிக்கு ஏன் போய் அகவல் எழுதினார், அடுத்து ஞானசபை வடலூரை கட்டு திருப்பி மேட்டுக்குப்பத்து போய் சித்தி வளாகத்தில் என்ன சித்தி அடைஞ்சார், சித்தி அடையும் போது சமூகத்துக்கு என்ன சொன்னார், பொதுவாகவே வள்ளலாருடைய சமூக கருத்துக்கள் என்ன, இதை ஒரு படிப்படியாக அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.